வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பிஸ்னஸ் வாட்ஸ்அப்? நார்மலாக நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கிட்டையும் சேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புங்கிறது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்காக தனியாக தயாரிக்கப்பட்டது. அதில் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அது என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் முக்கியமான சாட்லாம் இருக்கும். அதெல்லாம் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அந்த சாட்லாம் இருக்குமா இல்லை டெலீட் ஆகிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சாட்டோட நம்ம எப்படி பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறது, இதில் இருக்க பேக்கப் எல்லாமே அதுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட நார்மல் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் செட்டிங்ஸ் போயிட்டு சாட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாட் பேக்கப்னு லாஸ்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேக்கப்னு இருக்கிறத கொடுத்துருங்க. உங்களோட சேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக்கப் எடுத்து கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். நம்மளோட சேட் எல்லாமே இப்போ கூகுள் ட்ரைவில் பேக்கப் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கிடைக்கும். இதுதான் அது. இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணணுமோ அந்த நம்பரை கொடுத்துக்குங்க. கண்டினியூ. ஹலோ உங்களோட நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஆட்டோமேட்டிக்காக அதை வெரிஃபை பண்ணிக்கும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் உங்களோட பழைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த புது வாட்ஸ்அப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரி என்ன அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பில் இருந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுச்சு. பழைய சாட் எல்லாமே இதுலேயே இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பிஸ்னஸ் டூல்ஸ். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நிறையா பிஸ்னஸ்க்கான டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ன்றதை உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் போய்ட்டு உங்களோட நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஷாப்போட நேமு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸோட நேமு அதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட டிஸ்கிரிப்ஷன், உங்கள் பிஸ்னஸ் பற்றின டிஸ்கிரிப்ஷனை இதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறது இங்கே நிறைய கேட்டகரி இருக்குது, இதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ், உங்களோட அட்ரஸும் இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் மேப்லையும் கூகுள் மேப்பில் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறதையும் இதில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை வியூ பண்ணி பார்க்குறவங்களுக்கு அது உங்களோட லொக்கேஷனை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இங்கே இருக்குது நம்ம லொக்கேஷன்.
இந்தியா இங்கே இருக்குது. உங்கள் லொக்கேஷனை இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் லொக்கேஷன் இருக்க இடத்த பின் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இது வந்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் காமிக்கும். அடுத்து பிஸ்னஸ் ஹவர்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்போ ஓப்பன் பண்ணி எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டைமிங் எல்லாமே இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி சண்டே ஹாலிடேனா அதுவும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் ஷாப் வந்து சண்டே க்ளோஸ் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ்ன்னு காமிக்கும். அப்படி இல்லை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டைமிங்கும் இதில் கொடுத்துக்கலாம். ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். சப்போஸ் மெடிக்கல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் அப்படியே கொடுத்துக்கலாம். பை அப்பாயின்மெண்ட் ஒன்லி அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரவங்களுக்கு தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட மெயில் ஐடியும் இதில் கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி, உங்களோட வெப் அட்ரஸ். சப்போஸ் நீங்கள் 2 வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட வெப்சைட்டும் இங்கே கொடுத்துக்கலாம். 2 வெப்சைட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. அடுத்து தான் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேட்லாக். நீங்கள் அடிக்கடி யாருக்காவது ஏதாவது ஃபைல் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கேட்லாகை வந்து இதிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது என்ன ப்ராடக்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ அதை பற்றின அதை ஃபோட்டோவும் இதில் அட்டாச் பண்ணி வச்சுட்டு அதுக்கான முழு டீட்டெயிலும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுதான் இதில் இருக்குது கேட்லாக். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா அதே மெசேஜ். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் இல்லாத டைமில் உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளே போகும். அதுக்கான ஒரு ஃபியூச்சர் தான் இது. அது என்ன மெசேஜ் போகணுங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து சென்ட் அவே மெசேஜுங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அவே மெசேஜில் போயிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக அவங்க ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜை டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதை கொடுத்துட்டு இது ஷெட்யூலில் போயிட்டு நீங்கள் ஆல்வேஸ் சென்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது இருந்ததுன்னா எல்லா டைமும் போகும். கஸ்டம் ஷெட்யூல் அப்படின்னா நீங்கள் டைமிங் செட் பண்ணிச்சுக்கலாம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இந்த அவே மெசேஜ் போகணும் அப்படின்னா அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அவுட் சைட் ஆஃப் பிஸ்னஸ் ஹவர்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து 9 o'clockலேருந்து 6 o'clock கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6 o'clock மேலே நெக்ஸ்ட் டே 9 o'clock வரைக்கும் இந்த அவே மெசேஜ் வந்து ஒர்க் ஆகும். இந்த அவே மெசேஜ் எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லாதப்போ யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் சென்ட் ஆகிடும். அதுக்கு தான் அந்த மெசேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எவ்ரி ஒன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் அந்த மாதிரி போகும். அப்படிலாட்டி நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கலாம், இவங்களுக்கு தான் போகணும் இவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத பார்ப்போம். கிரீட்டிங் மெசேஜ். இது வந்து எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வெல்கம் மெசேஜ் மாதிரி கொடுத்துக்கலாம்.
அதுதான் இந்த க்ரீட்டிங் மெசேஜ். இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குயிக் ரீப்ளே. இந்த குயிக் ரீப்ளே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான அந்த மெசேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் இங்கே டைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். அடுத்து லேபிள்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமரை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒருத்தவங்க நியூ கஸ்டமராக வராங்க அப்படின்னா, அதில் வந்து லேபிளில் போய்ட்டு நியூ கஸ்டமர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எத்தனை பேருன்னு இங்கே வரும், நியூ ஆர்டர்ன்றது வரும். இது வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில கஸ்டமர் டெலிவரி பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து பேமெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை பேருக்கு டெலிவரி ஆகிருக்கு, எத்தனை பேர் இன்னும் பேமெண்ட் தரல, எத்தனை பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் லேபிளில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மெசேஜாக போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் லேபிள்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதிலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். மேலும் இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரீப்ளை நான் கொடுக்குறேன். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்டில் தெரிவிக்கலாம். அதுக்கான வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.